சிதம்பர ரகசியம். சிலைகளே இல்லாத ஒரு மூலஸ்தானத்தை நீங்கள் பார்த்ததுண்டா? சிதம்பரத்தில் இறைவன் வெறும் வெற்றிடமாக காட்சியளிக்கிறார். கண்களுக்கு தெரியாத மர்மம். ஆகாய லிங்கம் பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை குறிக்கும் அற்புதம். இந்த கோவில் இறைவன் உருவமற்றவன் என்பதை உணர்த்தும் பிரம்மாண்ட தத்துவம். உருவமில்லா இறைவனின் தரிசனம். பிரபஞ்ச அறிவியல். இந்த கோவில் ஒரு பிரபஞ்ச வரைபடம். பூமியின் காந்த நடுக்கோட்டில் மிக சரியாக அமையப்பெற்ற கட்டிடக்கலை அதிசயம். அறிவியலை மிஞ்சும் கட்டமைப்பு. தங்க விகிதம் கோல்டன் ரேஷியோ. கணிதத்தின் மிகச்சரியான தங்க விகிதம் எனப்படும் 1.618 என்ற அளவில் இந்த கோவில் முழுமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கணிதமும் ஆன்மீகமும் இணையும் புள்ளி. காலத்தின் அளவீடு. கோவிலில் உள்ள 108 நடன முத்திரைகள் கால சுழற்சியை குறிக்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தொலைவை இது உணர்த்துகிறது. காலத்தை கணித்த முன்னோர்கள். ஆனந்த தாண்டவம். நடராஜரின் தாண்டவம் வெறும் நடனம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் ஆக்கல் மற்றும் அழித்தலின் தொடர் அசைவுகளை குறிக்கும் குறியீடு. பிரபஞ்சத்தை இயக்கும் நடனம். அத்வைத தத்துவம். இங்குள்ள வெற்றிடம் பிரம்மத்தை உணர்த்துகிறது. மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வேறுபாடில்லை என்ற அத்வைத தத்துவத்தை இது பறைசாற்றுகிறது. ஆத்மாவும் பிரபஞ்சமும் ஒன்றே. மாயை திரை. ரகசிய அறையை மூடியிருக்கும் திரை மாயையை குறிக்கும். திரை விலகும் போது அங்கே வெற்றிடம் மட்டுமே பக்தர்களுக்கு தரிசனமாக கிடைக்கும். மாயை விலகினால் உண்மை விளங்கும். சித்தர்களின் ரகசியம். திருமூலர் போன்ற மாபெரும் சித்தர்கள் தவம் செய்த பூமி இது. மனித உடலிலேயே பிரபஞ்சத்தை காணும் ரகசியத்தை அவர்கள் உணர்ந்தனர். சித்தர்கள் மெய்ஞானம் பெற்ற இடம். மெய்ஞான வாசல். சிதம்பரம் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, அது மனிதனையும் எல்லையற்ற பிரபஞ்சத்தையும் இணைக்கும் ஒரு ஆச்சரியமான நுழைவாயில். தேடல் உள்ளவர்களுக்கான மெய்ப்பொருள்.